பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா கடவுள் நமக்கு நிறையா நன்மை செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தானங்க யோசிக்கிறோம். நீங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நற்கிரியைகளை தொடங்கினவர் யாருன்னா கடவுள். நல்ல கிரியை நமக்குள் தொடர்ந்து கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்கிறாருங்க. அப்போ கடவுள் எப்போ நமக்கு நற்கிரியைகளை தொடங்குகிறாராம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் நன்மை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3, 4, 5 1ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியரில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியுங்க. சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு தாங்க அவர் அப்படி சொல்கிறார். அதாவதுங்க பவுல் எல்லாருக்கும் இயேசுவை சொல்கிறாரு. அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து, சிலுவையில் மரித்த இயேசுவை குறித்து அவர் பேசுகிறாருங்க. இப்போ புதிய உடன்படிக்கை குறித்து அவர் பேசுகிற அந்த சுவிசேஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நிறையா பேர் உதவி செய்தாகங்க. அவங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் கடவுள் உங்களுக்கு நன்மை செய்வார்னு. இன்றைக்கி உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பங்களுக்கும் சரி, கடவுள் நன்மை செய்யணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சுவிசேஷ ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதோடு கூட அந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் குடும்பங்களில் நல்லது செய்கிறத பாருங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.